ஹே ஆல், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தாவோட ஷெல் வச்சு நான் ஒரு டெக்கோர் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தாவோட ஷெல்லை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வேணுங்கிற ஷேப்க்கு வந்து நம்ம வந்து அதில் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேன் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ, பாட்டில், டின், அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்ரு கேன் தான் எடுத்திருக்கேன். அந்த பெரிய சைஸ் வாட்ரு கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃப்ளவர் மாதிரி பெட்டல்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா எனக்கு வேணுங்கிற கலரை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து சன்லைட்லலாம் வைக்கும் போது அந்த பெயிண்ட் வந்து தாங்கணும் இல்லையா, ஸோ அதனால் நான் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எஸ்பெஷலி நீங்கள் அவுட்டோரில் வைக்கும் போது. ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் ரெட் கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். அதே மாதிரி சைட்ஸ்லலாம் வந்து கோல்டன் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு ஃப்ளவராக நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து உண்மையாலுமே சொன்னோன்னா செம காமிங் எஃபெக்டாக இருக்கும், ரிலாக்ஸ் ஃபீலாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இது வந்து ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க ஒரு சிம்பிளான டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சைட்ஸில் இருந்த அந்த ஒரு லீஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எல்லோயிஷ் கோல்டன் கலர் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் மெட்டாலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி க்ரீன் கலருக்கு பதிலாக வந்து நான் பிளாக் கலர் கொடுத்தேன். ஏன்னா க்ரீன் கலர் வந்து டக்குன்னு ஃபேட் ஆயிடுமோ அப்படிங்கிறனால நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம வந்து அது வேஸ்ட் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுற வரைக்கும். நீங்கள் பிஸ்தாஸ்லாம் சாப்பிடும் போது அதை வந்து நீங்கள் அந்த ஷெல்லை தூக்கி போடாமல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த மாதிரி டெக்கோர்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்மளும் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக பண்ணலாம். இது வந்து செகண்ட் டிசைன் ஸ்ட்ராபெரி மாதிரி நான் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி அதை ஸ்ட்ராபெரி மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. லாங்லேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச டிசைன். ஸோ இது ரெண்டு தான் நான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நான் எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஷியன் பெயிண்டோட எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.